நேர்களே, காட்டுமன்னார்கோயில் சட்டமன்ற தொகுதியில் திரு தொல் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் என்கிற முக்கிய செய்தியை பார்த்து வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர்களை திரு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முகநூல் லைவ் வாயிலாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்து வருகிறார். அதில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் திரு திருமாவளவன் அவர்களே களமிறங்க போகிறார் இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. வரிசையாக அவரோட வெவ்வேறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மொத்தம் 8 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிடுறாங்க. அந்த 8 வேட்பாளர்களையும் வரிசையாக அவர் அறிவித்து வருகின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் திரு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக களமிறங்குகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. அதே போல் மற்ற பல தொகுதிகளும் பன்ருட்டியில் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் மாலதி, செய்யூரில் சிந்தனை செல்வன் அப்படின்னு 8 தொகுதிகளிலும் பல்வேறு வேட்பாளர்கள். காட்டுமன்னார்கோயில் திருமாவளவன், திருப்போரூர் பன்னீர் தாஸ் அப்படிங்கிறவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. பன்ருட்டியில் அப்துல் ரஹ்மான், செய்யூரில் சிந்தனை செல்வன், கள்ளக்குறிச்சியில் மாலதி. 1, 2, 3, 4, 5, 6 வேட்பாளர்கள் இது வரைக்கும் வெளிவந்திருக்கு. இன்னும் சில வேட்பாளர்கள் வர்றதுக்காக நம்ம காத்திருக்கோம். நம்முடைய செய்தியாளர் தொலைபேசியில் இணைப்பில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய முகநூல் வாயிலாக இந்த அறிவிப்பை வெளியிட்ட அந்த வீடியோவை பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 இடங்களில் போட்டியிடுகிறது. இது தொடர்பாக 234 தொகுதிகளில் இருந்தும் இயக்கத்தோழர்கள் 2000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தார்கள். குறிப்பாக இந்த 8 தொகுதிகளில் காட்டுமன்னார்கோவிலில் 80 விருப்ப மனுக்களும், கள்ளக்குறிச்சியில் 84 விருப்ப மனுக்களும், செய்யூரில் 39 விருப்ப மனுக்களும், அரக்கோணத்தில் 47 விருப்ப மனுக்களும், திண்டிவனத்தில் 54 விருப்ப மனுக்களும், பன்ருட்டியில் 25 விருப்ப மனுக்களும், பெரியகுளத்தில் 33, திருப்போரூரில் 19 விருப்ப மனுக்கள் என்று தோழர்கள் ஏராளமாக விருப்ப மனுக்களை அளித்திருக்கிறார்கள். 80 பேரில் காட்டுமன்னார்குடியில் ஒருவரைத்தான் தேர்வு செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல 84ல் 1, 39ல் 1, 47ல் 1, 54ல் 1, 25ல் 1, பெரியகுளம் 33ல் 1, திருப்போரூரில் 19ல் 1 என்று தேர்வு செய்து அறிவிக்கிற நிலையில் எஞ்சிய தோழர்கள், விருப்ப மனுக்களை தாக்கல் செய்த தோழர்கள் தங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற அதிர்ச்சிக்கு ஆளாக நேரும். அரசு எதிர்கொண்டாக வேண்டும் என்கிற ஒரு அரசியல் ஒவ்வொரு கட்சியிலும் நிலவுகிற ஒரு அரசியல்தான். ஆகவே தேர்வு செய்யப்படுகிற தோழர்கள் மட்டும்தான் தகுதி பெற்றவர்கள், மற்றவர்கள் தகுதியற்றவர்கள் என்ற பொருளில் அல்ல. ஆனால் ஒருவரைத்தான் தேர்வு செய்ய முடியும் என்கிற நிலையில் இந்த வாய்ப்பு கிட்டாத தோழர்களுக்கு என்னுடைய ஆறுதலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால்தான் உயர்நிலைக் குழுவிலே நான் சொன்னேன், இப்படி தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடாது. நேர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் வெளியாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் திரு தொல் திருமாவளவர்கள் நேரடியாக களமிறங்குகிறார். திண்டிவனம் தொகுதியில் அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் களமிறங்குகிறார். செய்யூர் தொகுதியில் திரு சிந்தனை செல்வன், அதே போல திருப்போரூரில் திரு பன்னீர் தாஸ், பன்ருட்டி தொகுதியில் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் களமிறங்குகிறார். கள்ளக்குறிச்சியில் மாலதி அவர்கள் களமிறங்குகிறார். அதே போல் பெரியகுளம் தனி தொகுதியில் திரு ஆற்றல் அரசு அவர்கள் களமிறங்குகிறார். வரிசையாக நம்ம 8 வேட்பாளர்களையும் பார்க்கிறோம். காட்டுமன்னார்கோயில் திருமாவளவன், செய்யூரில் சிந்தனை செல்வன், அரக்கோணத்தில் திரு எழில் கேரலின்,
எழில் கேரளின் பெண் வேட்பாளர் நினைக்கிறேன். திருப்போரூரில் திரு பன்னீர்தாஸ், பன்ருட்டியில் அப்துல் ரஹ்மான், திண்டிவனத்தில் திரு வன்னியரசு, கள்ளக்குறிச்சியில் மாலதி, பெரியகுளத்தில் திரு ஆற்றல் அரசு ஆகியோர் வேட்பாளர்களாக திரு திருமாவளவன் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரைட். விசிகாவினுடைய வேட்பாளர்கள் பட்டியலை பார்க்கிறோம். திரு திருமாவளவன் அவர்கள் களமிறங்குவது தான் இதில் சுவாரஸ்யமான விஷயமாக நம்ம பார்க்க முடிகிறது. அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு, தற்போது சட்டமன்றத்திலும் களமிறங்குகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.